அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரமே, சகோதரியே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த அருமையான நிகழ்வு கூடாக உயிருள்ள ஒரு சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுவதிலே கர்த்தர் தாம் எனக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்துக்காய் நன்றியோடு அவரை துதிக்கிறேன். பிரியமானவர்களே, எனது தகப்பன் தாய்க்கு 9 பிள்ளையிலே நான் 4வது பிள்ளையாக பிறந்தவன். மிகவும் கௌரவமாகவும் கட்டுப்பாடோடும் வளர்ந்த எனது குடும்பம் ஒரு சாதாரணமானது. பிற மதத்துக்குள்ளே நான் வளர்க்கப்பட்டாலும் இயேசு எனக்கு தெரியாமல் இருந்தேன். நான் திருமணமாகி மட்டக்களப்பிலே குடியேற வேண்டிய ஒரு நிலை. அங்கு நான் வாழ்ந்த காலத்திலே ஒரு ஊழியக்காரர் என்னை சந்தித்து, இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொன்னார். நான் அவைகளை கேட்டும் கேளாத மாதிரியும் இருந்தவன். ஆனால் சந்திக்கிற வேளைகளிலே ஒவ்வொரு முறையும் என்னை சொல்லுவார், பிரதர், இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லி. எனக்கும் அவருக்கும் ஒரு பழக்கம் ஏற்பட்டது. இயேசுவை பற்றி எனக்கு சொன்னார். இயேசு உங்களை நேசிக்கிறது என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைகளை பார்க்கவும் படிக்கவும் அவருடைய காரியங்களை சிந்திக்கவும் எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தார். ஆனாலும் ஏதோ ஒரு முகத்துதிக்காக நான் அதை கேட்பது உண்டு. ஆம், இப்பொழுது பாருங்கள், அந்த வார்த்தைகள் எல்லாம் என் உள்ளத்திலே இருக்கிறது. உன்னை போல் என்னை ஆக்குவேன், என்னை விட பெரிய காரியத்தையும் நீங்கள் செய்வீர்கள் என்றார். பாருங்கள், தன்னை விட பெரிய காரியம், தன்னுடைய லெவலுக்கு மேலாக எங்களை பார்க்கிற ஒரு தெய்வம் இருக்கும் என்று சொன்னால் அது இயேசு. அது மாத்திரமல்ல, என்னை போல உன்னை ஆக்குவேன் என்றார். ஒரு தெய்வீக அன்பு நிறைந்த அந்த இயேசு கிறிஸ்து தன்னை போல என்னை ஆக்குவேன் என்று சொன்னார். அவருடைய வார்த்தைகளை நான் கேட்டு கிரகித்தது உண்டுதான். நான் ஒரு முறை மட்டக்களப்பிலே செங்கலடியிலே நான் இருந்து வாழ்ந்த பொழுது தமிழ் முஸ்லீம் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நான் அங்கு இருக்க வேண்டிய ஒரு நிலை. இரவு நேரம் பயத்தின் நிமித்தமாக எல்லோரும் கொடுவாமடு காட்டுக்குள்ளே போய் பதுங்கி விட்டார்கள். எதிர்பாராத விதமாக நான் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு நிலை. இராணுவம் சுற்றி வளைத்து மிகவும் அட்டகாசங்களும் பிரச்சனைகளும் ஏற்படுத்தியதன் நிமித்தமாக எந்த தெய்வத்திடம் முறையிடுவோம் என்ற சூழ்நிலையிலே இருந்தவன். மரணத்தின் விளிம்பிலே நான் இருந்த பொழுது, எல்லாவற்றையும் நான் நினைத்த பொழுது எனக்கு ஒரு ஏமாற்றமாகவே இருந்தது. என் மரணத்தை பற்றி யோசித்து கொண்டிருந்த வேளையிலே இப்படியான வார்த்தைகள் என் மனதிலே பட்டது. ஆம், உண்மையான உயிருள்ள தெய்வம் இயேசு கிறிஸ்து என்பதை நான் உணர்ந்து அவரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தருடைய தெய்வீக பிரசன்னம் எனக்கும் என் மனைவிக்கும் பிள்ளைக்கும் இறங்கியது. நான் அங்கு இராணுவத்தின் கெடுபிடிகளுக்கு மத்தியிலே எனது வீடு மட்டும் பாதுகாக்கப்பட்டு நான் தப்பி வைக்கப்பட்டேன். அவருடைய அன்பை நான் ருசித்து பார்த்தேன். ஆண்டவருடைய அன்பு மிகவும் வலுவானதும் மகத்துவமானதும் என்பதை புரிந்து கொண்டு நானும் எனது மனைவியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு முழுக்கு ஞானஸ்தானம் பெற்று என் பிள்ளையுடன் மனைவியுடன் எனது சொந்த இடமான மானிப்பாய்க்கு வந்தேன். அங்கு எனக்கு பலதரப்பட்ட எதிர்ப்புகள் இருந்தது. காரணம், பிற மதத்திலே என்னை வளர்த்தவர்கள் மத கலாச்சாரத்தை முன்வைத்து என்னை வளர்த்திருந்தாலும் இந்த ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை அவர்கள் புரிந்து வைக்கவில்லை. அவர்களுக்கு எடுத்து சொன்னேன். நாளடைவிலே கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய ஆண்டவருடைய அன்பை அவர்களுக்கு சொல்லி அழுதேன், கதறினேன், கண் கலங்கி அவர்களுக்காக செபித்தேன். கர்த்தர் தாமே அவர்களது உள்ளங்களை உடைக்கத் தொடங்கினார், நொறிக்கத் தொடங்கினார். எனக்காக இப்படி அழுது செபிக்கிறானே என்று சொல்லி அவர்களுடைய உள்ளம் அவர்களை இயேசுவின் அன்பினாலே கட்டுப்பட வைத்தது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நாளடைவிலே கர்த்தர் எனது குடும்பத்தை தொட்டார். எனது தகப்பன், தாய், சகோதரங்கள், கணவன்மார், மனைவிமார் அனைவரையும் கர்த்தர் தாமே தொட்டு ஆசீர்வதித்தார். முழுக்க ஞானஸ்தானத்தை பெற்றார்கள்.
கர்த்தருடைய மகிமை எங்கள் வீட்டை நிரப்பியபடினாலே கர்த்தருடைய பிள்ளைகளாக்கப்பட்டோம். கர்த்தருக்கே மகிமை. பிரியமானவர்களே, என்னை தொட்ட இயேசு என் குடும்பத்தையும் தொட்டார். இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களையும் தொட்டார், உங்கள் குடும்பத்தையும் தொடுவார். நான் விசுவாசிக்கிறேன். அப்படிப்பட்ட இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் இரக்கமும் உங்களை சூழ்ந்து கொள்ளும். இப்பொழுது இயேசு உங்களை தொடுகிறார். அல்லேலூயா. அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. இருள் உன்னை சூழாதே, தேவ ஒளி உன்னை வழி நடத்தும். இருள் உன்னை சூழாதே, தேவ ஒளி உன்னை வழி நடத்தும். அழிகிறதை நீ இழந்து விட்டாய், அழியாததொன்றை நீ அடைந்து விட்டாய். அழிகிறதை நீ இழந்து விட்டாய், அழியாததொன்றை நீ அடைந்து விட்டாய். தேவ சமூகம் முன்னால் நீ வருவாயே, தேவ சமூகம் முன்னால் நீ வருவாயே. ஆமென். என் நேசர் என்றும் என்னோடு இருப்பார், நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. கடன் நீ வாங்காயே, கடன் நீ கொடுத்திடுவாய். கடன் நீ வாங்காயே, கடன் நீ கொடுத்திடுவாய். தப்பாமல் நான் உன்னை போஷித்திடுவேன், உறங்காமல் நான் உன்னை காத்திடுவேன். தப்பாமல் நான் உன்னை போஷித்திடுவேன், உறங்காமல் நான் உன்னை காத்திடுவேன். ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே. ஆமென். என் வள்ளல் என்றும் என்னோடு இருப்பார், நம்பாமல் இருப்பேனோ, நான்
நம்பாமல் இருப்பேனோ? அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ? நான் நம்பாமல் இருப்பேனோ? கடலும் கலங்கி தெளியலாம், மனக்கவலையும் ஒரு நாள் கலையலாம். கடலும் கலங்கி தெளியலாம், மனக்கவலையும் ஒரு நாள் கலையலாம். உன் பலவீனத்தில் என் பலம் விளங்கும், என் கிருபை உனக்கு போதுமல்லோ. உன் பலவீனத்தில் என் பலம் விளங்கும், என் கிருபை உனக்கு போதுமல்லோ. நான் உன்னை அழைக்கும் இயேசுவல்லோ, நான் உன்னை அழைக்கும் இயேசுவல்லோ. ஆமென். உயிரோடு இருக்கும் என் இயேசுவை நான் நம்பாமல் இருப்பேனோ? நான் நம்பாமல் இருப்பேனோ? அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ? நான் நம்பாமல் இருப்பேனோ? அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ? நான் நம்பாமல் இருப்பேனோ? அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஆமென் 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 ஆமென். இப்படியாக கிறிஸ்துவின் அன்பு என்னையும் எனது குடும்பத்தையும் நெருக்கி ஆசீர்வதிப்பதனாலே அவர்களோடு நான் இணைந்து பாடுவேன், துதிப்பேன், பரவசமாக இருப்பேன். இப்படியாக எனது குடும்பம் கிறிஸ்துவுக்குள்ளே அன்பாக இருந்தது. நானும் எனது மனைவியும் பிள்ளையும் குடும்பமாக வெளிநாடு பிரயாணத்துக்காக மேற்கொள்ள இருந்தோம். அப்பொழுது நாட்டு சமாதானத்துக்காக இரவு விழிப்பு ஜெபத்துக்காக என்னை அழைத்திருந்தார்கள். நானும் போதகர்களும் விசுவாசிகளுமாக 7/9/87 அன்று 9:30 மணி போல் உடிவிலை நோக்கி போய்கொண்டிருந்தோம். அப்பொழுது ஒரு பகுதியினர் எங்களை வழிமறித்தார்கள். நாங்கள் சொன்னோம், நாட்டு சமாதானத்துக்காக நாங்கள் செபிக்கப் போகிறோம் என்று. அவர்கள் அதை கேட்டுவிட்டு போனார்கள். ஒரு 10 யார் தூரத்திலே 10க்கும் மேற்பட்டவர்கள் முகமூடி அணிந்த வாலிபர்களினாலே நாங்கள் வழிமறிக்கப்பட்டு சுடப்பட்டோம். 10க்கும் மேற்பட்டவர்கள் எங்களை நோக்கி சுட்டார்கள். 650க்கும் மேற்பட்ட சூடுகள் வேனை சல்லடையாக்கியது. இதிலே முன்னால் இருந்த 4 பேரும் அப்படியே இறந்து போனார்கள். 1.5 மணி நேரமாக நாங்கள் அந்த இடத்திலே இருந்தோம். எதிர்பாராத விதமாக எங்களை அந்த வழியால் வந்தவர்கள் வைத்தியசாலைக்கு எடுத்துச் சென்றார்கள். எனக்கு சூடுபட்டு குதிக்கால் நரம்பிலே என் பாதம் தொங்கிக் கொண்டிருந்தது. என் அடுத்த தொடைப்பகுதி தைக்கத் தொடங்கியிருந்தது. இவைகள் எல்லாவற்றையும் நான் பார்த்த பொழுது நான் அந்த இடத்திலேயே மயங்கி விட்டேன். என் காலை நான் தொட்டு பார்த்தவன் ஒரு நரம்பிலே தூங்கியதைக் கண்டு அந்த இடத்திலே நான் மயங்கியவன். இவ்வளத்துக்கும் வேதனைகளுக்கும் மத்தியிலேயும் நான் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டேன். 12 நாள் மயக்கம், ஆம், யூரின் இரத்தமாக போனது. 4 பைண்ட் இரத்தம் ஏற்றினார்கள்.
பிழைப்பேனோ என்ற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் கேள்விக்குறியாக இருந்தது. கிறிஸ்தவர்கள் எனக்காக ஜெபித்தார்கள். எனது மனைவியும் சகோதரியும் முழங்கால் படியிட்டு இரவிரவாக ஜெபித்தார்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். நான் மயக்கம் தெளிந்தேன். இரத்தமும் ஏற்றப்பட்டது. கர்த்தர் எனக்கு மறுபடியும் உயிரை கொடுத்தார். அந்த வேளையிலே என் காலை நினைத்து கண்ணீர் விட்டேன். ஆம், 12 நாள் மயக்கம் தெளிந்து பார்த்த பொழுது எனக்கு கால் எடுக்கப்பட்டு விட்டது. மிகுந்த வேதனையுடன் என் தேவனை நோக்கி கதறி அழுதேன். இப்படியாக என் ஆண்டவரை நோக்கி நான் ஓடிய பொழுது இடையிலே ஏற்பட்ட விபத்தை நினைத்து பார்த்தேன். என் ஆண்டவர் வேதத்துக்கு ஊடாக அந்த வேளையிலும் என்னோடு பேசியதை நினைத்து பார்த்தேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, பதறாதே, நான் உன் தேவன் என்று சொன்னார். இப்படியான வார்த்தைகள் என்னை பலப்படுத்தியது. அவருடைய அன்பு என்னை நெருக்கியது. ஆம், உன் மேலே என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்றார். அருமையான நேசர் என்னோடு இருப்பதை நான் அறிந்தேன், உணர்ந்தேன். ஆம், அவர் என்மேல் கொண்ட அன்பை நினைத்து அவரை மறுதலியாமல் என் இயேசு கிறிஸ்து எனக்கு உதவி செய்வார் என்ற விசுவாசத்தை என் உள்ளத்திலே கொழுந்து விட்டு எரிய பண்ணினேன். கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். நான் அவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். அதனாலே தான் உயிரிருக்கும் வரைக்கும் நான் அவரை பாடுவேன் என்று சொல்லி ஒரு எண்ணத்தை எனக்குள்ளே வளர்த்தேன். இவைகள் எல்லாவற்றையும் நான் நினைத்து பார்த்ததுதான் மாயை உலகினில் வாழுகிறேன், பாவி என்னை தெரிந்து கொண்டீர் என்ற பாடல். மாயை உலகினில் வாழுகின்றேன் நான், பாவி என்னை தெரிந்து கொண்டீர். 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 பாதை மாறி பயணம் போனேன், பாதியிலே என்னை அழைத்தீரே. பாசம் காட்டி பாதை மாற்றி பரிந்து என்னை தூக்கினீரே. பாசம் காட்டி பாதை மாற்றி பரிந்து என்னை தூக்கினீரே. மாயை உலகினில் வாழுகின்றேன் நான், பாவி என்னை தெரிந்து கொண்டீர். பாதியிலே நான் பதைத்தேன், நாடியோடி நானும் வந்தேன். பாதியிலே நான் பதைத்தேன், தேடி வந்த என்னை காணவில்லை என்று நீரும் பார்க்க வந்தீரோ. தேடி வந்த என்னை காணவில்லை
கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். திகையாதே நீ, பதறாதே நீ, தேவன் நான் தினம் காப்பேனே. திகையாதே நீ, பதறாதே நீ, தேவன் நான் தினம் காப்பேனே. கண்மணி ராஜா இயேசுநாதா என்றும் என்னை காப்பீரே. கண்மணி ராஜா இயேசுநாதா என்றும் என்னை காப்பீரே. மாயை உலகினில் வாழுகின்றேன் நான், பாவி என்னை தெரிந்து கொண்டீ. கொடுத்தீரே திருத்தவ பாடுகள் அறிந்தேனே. பாடும் வாயை கொடுத்தீரே திருத்தவ பாடுகள் அறிந்தேனே. நானே இயேசு நீயே பேசு, ஞானம் தருவேன் நீ பாடு. நானே இயேசு நீயே பேசு, ஞானம் தருவேன் நீ பாடு. உயிருள்ள வரைக்கும் உம் புகழ் பாடி மகிழ்ந்து நானும் மடிவேனே. உயிருள்ள வரைக்கும் உம் புகழ் பாடி மகிழ்ந்து நானும் மடிவேனே. மாயை உலகினில் வாழுகின்றேன் நான், பாவி என்னை தெரிந்து கொண்டீ. பாதை மாறி பயணம் போனேன், பாதியிலே என்னை அழைத்தீரே. பாசம் காட்டி பாதை மாற்றி பரிந்து என்னை தூக்கினீரே. மாயை உலகினில் வாழுகின்றேன் நான், பாவி என்னை தெரிந்து கொண்டீ. மாயை உலகினில் வாழுகின்றேன் நான், பாவி என்னை தெரிந்து கொண்டீ. இப்படியாக 10/10/87 அன்று இந்திய இராணுவத்துக்கும் இளைஞர்களுக்கும் யுத்தம் தொடங்கியது. யுத்த பூமியாக இலங்கை மாறியது. இதிலே நான் வைத்தியசாலையிலே இருந்தேன். அப்பொழுது 8/11/87 40க்கும் மேற்பட்ட இந்திய இராணுவம் எனது வீட்டை முற்றுகையிட்டு அதில் உள்ள அத்தனை பொருட்களையும் அடித்து நொறுக்கினார்கள். எனது மனைவியும் சகோதரனும் என் மகளும் குளியல் அறைக்குள்ளே பதுங்கி இருந்தார்கள். அவர்கள் வெளியே வந்ததும் அவர்களை சுட எத்தனித்தார்கள். ஆனால் கர்த்தருடைய கிருபை காப்பாற்றப்பட்டது. அங்கிருந்து அவர்களது கண்கள் முன்னாலே எனது குடும்ப நகைகளும் வெளிநாட்டுக்கு போக வைத்திருந்த பணமும் இந்திய இராணுவம் கொள்ளையடித்தார்கள். இவைகளெல்லாம் வைத்தியசாலையில் இருந்து நான் கேள்விப்பட்ட பொழுது என் உள்ளமெல்லாம் கலங்கியது. நான் காலை இழந்து வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த வேளையிலே 21/10/87 அன்று இந்திய இராணுவத்தினாலே யாழ்ப்பாண வைத்தியசாலை சுற்றி வளைக்கப்பட்டு எதிர்த்தவர்களை சுடத் தொடங்கினார்கள். அப்பொழுது அந்த வைத்தியசாலைக்குள்ளே 7 ஆர்மி 7 இராணுவம் உள்ளே பூந்தார்கள். இப்பொழுது என் கண் முன்னாலேயே அந்த தண்ணி பைப்படியில் நின்றவர்கள் சுடப்படுகிறார்கள். கண்ணிலே பார்த்தவர்கள் எல்லோரையும் அவர்கள் சுட்டபடி முன்னேறிக்கொண்டே இருந்தார்கள். மேலே குண்டுகளும் ஷெல்லுகளும் வர நான் கீழே வந்து இறங்கியவன்.
கீழே நான் வீல் சேரில் இருந்து கொண்டு நான் அந்த இராணுவத்தை பார்த்தேன். அவர்கள் சுடத் தொடங்கினார்கள். கண்களை மூடினேன். ஏசப்பா, உனக்கு எதிராக பாவிக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொன்னீரே. இப்பொழுது இவர்கள் என்னை நோக்கி வருகிறார்கள். என்னாலோ ஓட முடியாது. நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவரை வேண்டிக் கொண்டேன். சுவரிலே சன்னங்கள் எல்லாம் தைக்கிறது. டியூப்லைட் அறுந்து கீழே விழுகிறது. மிகவும் வேதனையும் பயமும் மக்களை சூழ்ந்து கொள்ள அவர்கள் தங்களை ஒளித்து கொண்டார்கள், ஒளிந்து மறைந்து கொண்டார்கள். நான் அப்படி ஓட முடியவில்லை. என் ஆண்டவரை நோக்கி கண்களை மூடி என் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். முடிவில் சம்பவத்திலே என்னை நோக்கி வந்த துப்பாக்கிகளை நீர் அதிலிருந்து என்னை தூக்கி எடுத்தது போல ஆண்டவரே இன்றும் என்னை காப்பாற்றும் என்று சொல்லி ஆண்டவரை வேண்டிக் கொண்டதன் நிமித்தமாக அதில் ஒரு பெரிய கேப்டன் எனக்கு கிட்டே வந்து என் மடியிலே வேதாகமத்தை கண்டு நான் தியானித்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு எனக்கு ஒரு இராணுவத்தை பாதுகாப்பாக கொடுத்து என்னை யார் என்று அவர் புரிந்து எனக்கு ஒரு மரியாதை கொடுத்தார். காரணம், தேவனுடைய பிரசன்னம் அந்த மனிதனுக்கு தெரிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, 21ஆம் தேதி 10ஆம் மாதம் 87 அங்கிருந்த ஊழியர்களையும் கண்டபடி சுட்டார்கள். இப்பொழுதும் நீங்கள் வைத்தியசாலை வாசலிலே 21 பேரின் இறந்தவர்களின் படம் அங்கே மாட்டப்பட்டிருப்பதை காணலாம். கர்த்தர் தாமே என்னை அந்த இடத்திலே தூக்கி நிறுத்தினார். அங்கும் என்னை கர்த்தர் காப்பாற்றினார். இவைகளை நான் பார்த்த பொழுதுதான் என் மேலே ஆண்டவர் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தேன். என் மேலே அவர் பிரியமாயிருக்கிறதை உணர்ந்தேன். வேதத்தில் உள்ள அத்தனை வார்த்தைகளையும் பிரயோகித்த பொழுது அவைகள் எனக்கு சாதகமாக பயன்படுத்தப்பட்டு என்னை காப்பாற்றப்பட்டது. என் மேல் அன்பு வைத்திருக்கிற தெய்வம் என் அருகே இருப்பதை உணர்ந்தேன். என்னை நேசிக்கிறவரை நான் உணர்ந்தேன். அதன் பிற்பாடுதான் என் ஆண்டவரை நோக்கி நான் பாட வேண்டும் என்கின்ற இன்னும் எண்ணம் வளர்ந்தது. கர்த்தரை நோக்கி நான் ஜெபித்த வேளையிலே அவருடைய தெய்வீக பிரசன்னம் என்னை நிறைத்தது. உனக்கு எதிராக பாவிக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொன்னவர். அந்த இடத்திலே நான் அதை பிரயோகித்ததினாலே அந்த துப்பாக்கி சூட்டுகளுக்கு மத்தியிலேயும் நான் தப்பிக்கப்பட்டேன். இப்படியாக என் கண் முன்னாலேயே கிரினைட்டை கலட்டி ஓட்டுக்குள்ளே போட்டார்கள். இரத்த களறி ரத்தம் பாய்ந்தோட கதறி அழுதார்கள். இந்த வேதனைகளுக்கு மத்தியிலேயும் கர்த்தர் என்னோடு கூட இருந்ததினாலே அவர்கள் என்னை ஒன்றும் செய்யாமல் இருந்ததனை கண்டு அநேக ஜனங்கள் என் பின்னாலே வந்து நின்றார்கள். ஒரு பகுதியினர் அந்த இடத்திலே காப்பாற்றப்பட்டார்கள். கர்த்தருக்கே அது மகிமையாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்த பொழுதுதான் என் ஆண்டவரை நினைத்து என் தேவனுக்காக பாட வேண்டும் என்று நான் தியானித்தேன், பாடினேன். அந்த இடத்திலே கர்த்தர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார். பாடினான் தாவீது பரவசந்தான் எனக்கு என்ற பாடலை. பாடினான் தாவீது பரவசந்தான் எனக்கு, நான் பாடுவேன் அவனை போல். பாவினியும் ஓடிவா, பாவினியும் ஓடிவா. பாடினான் தாவீது பரவசந்தான் எனக்கு, நான் பாடுவேன் அவனை போல். பாவினியும் ஓடிவா. பாடினான் தாவீது பரவசந்தான் எனக்கு, நான் பாடுவேன் அவனை போல். பாவினியும் ஓடிவா, பாவினியும் ஓடிவா.
வாடி சோர்ந்து போன வேளை தேடி என்னிடம் வந்தவர். வாடி சோர்ந்து போன வேளை தேடி என்னிடம் வந்தவர். நான் கூடி நின்று ஜெபித்த வேளை என்மேல் இயேசு இறங்கினார். நான் கூடி நின்று ஜெபித்த வேளை என்மேல் இயேசு இறங்கினார். உமக்காய் பாடுறேன், நான் அதனால் வாழ்கிறேன். உமக்காய் பாடுறேன், நான் அதனால் வாழ்கிறேன். பாடினான் தாவீது, பரவசந்தான் எனக்கு. நான் பாடுவேன் அவனை போல். பாவினியும் ஓடிவா, பாவினியும் ஓடிவா. என்மேல் என்ன நீர் கண்டிரோ, என்னை நீர் தெரிந்திரோ. என்மேல் என்ன நீர் கண்டிரோ, என்னை நீர் தெரிந்திரோ. நான் உமக்கு முன்னால் ஒன்றுமில்லை, என்மேல் இவளவன்போ. நான் உமக்கு முன்னால் ஒன்றுமில்லை, என்மேல் இவளவன்போ. உமக்காய் பாடுறேன், நான் அதனால் வாழ்கிறேன். உமக்காய் பாடுறேன், நான் அதனால் வாழ்கிறேன். பாடினான் தாவீது, பரவசந்தான் எனக்கு. நான் பாடுவேன் அவனை போல். பாவினியும் ஓடிவா, பாவினியும் ஓடிவா. உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றவர். உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றவர். என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவன், நன்றியால் பாடுறேன். என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவன், நன்றியால் பாடுறேன். உமக்காய் பாடுறேன், நான் அதனால் வாழ்கிறேன். உமக்காய் பாடுறேன், நான் அதனால் வாழ்கிறேன். பாடினான் தாவீது, பரவசந்தான் எனக்கு. நான் பாடுவேன் அவனை போல். பாவினியும் ஓடிவா. பாடினான் தாவீது, பரவசந்தான் எனக்கு. நான் பாடுவேன் அவனை போல். பாவினியும் ஓடிவா, பாவினியும் ஓடிவா. ஓ, 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 ஓ.
கிருபையினாலே நான் காப்பாற்றப்பட்டேன். குடும்ப நகைகள், பணங்கள் யாவற்றையும் இழந்த என் உள்ளம், இனிமேல் என்ன வாழ்க்கை, என் காலையும் இழந்து விட்டேன், இனிமேல் எனக்கு யார் எங்களுக்கு துணையாக இருப்பார்கள் என்று நான் நினைத்திருந்தவன். ஆனாலும் கர்த்தருடைய பலன், கிருபை என்னை தாங்கி பிடிப்பதை என் உள் உணர்வுகள் எனக்கு ஏற்படுத்தி உற்சாகத்தை கொடுத்தது. வார்த்தைகளாலே என் ஆண்டவர் என்னை போஷிக்கத் தொடங்கினார். பலப்படைந்தேன். நாட்கள் நகர்ந்தது. யாவற்றையும் இழந்த நான் எனது வீட்டுக்கு வந்த பொழுது வருமானம் எதுவும் இருக்கவில்லை, உழைப்பு எதுவும் இருக்கவில்லை. யார் தருவார்கள் என்ற நிலையிலே இருந்த நேரம். ஆனால் கர்த்தர் என்மேல் வைத்த அன்பும் கிருபையும் என்னை போஷிக்க வைத்தது. யார் அனுப்புகிறார்கள் என்று தெரியாமல் எனக்கு பணம் வந்தது. கிறிஸ்தவ அன்பு என்னை நெருக்கி ஒவ்வொரு அறிமுகங்களும் என்னை போஷித்தது. கர்த்தருக்கே மகிமை. இப்படி நாட்கள் நகர்ந்தது. ஆனாலும் நாட்டு சூழ்நிலை, பிரச்சனைகள் யாவையும் எங்களை நெருக்கியது. திடீரென்று அந்த யாழ்ப்பாண தேசத்தை விட்டு நகர்ந்து போகும்படியாக கட்டளையிட்டார்கள். உடனே நாங்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தோம். எப்படி? 10 மணத்தியாலம் 1 மைல் தூரம் நகர்ந்தோம். மிகவும் வேதனைகளுக்கு மத்தியிலே கால் ஒரு பக்கம் இல்லை. வறுமை, கொடுமை, ஏழ்மை யாவையும் நெருக்க, துன்பத்தின் துயரம் நடை பாதையாக நாங்கள் ஒரு ஆலயத்திலே இருக்க வேண்டிய ஒரு நிலை. அதிலிருந்து பருத்தித்துறைக்கு நாங்கள் இடம்பெயர்ந்து போனோம். துப்பாக்கி குண்டுகள், ஷெல் சத்தங்கள் யாவையும் எங்களை நெருக்கி இருந்தது. இவைகளுக்கு மத்தியிலே என் ஆண்டவரை நோக்கி பார்த்தேன். ஏசப்பா, இலங்கைக்கு இறங்கும், இலங்கைக்கு இறங்கும். இந்த துன்ப வேளைகள் எல்லாம் எங்களால் தாங்க முடியவில்லை, எங்களுக்கு இறங்கும் என்று கேட்டோம். பசிக்கிறது என்று என் மகள் கேட்டால் டொபியை கொடுத்து ஆத்துவோம், அழாது என்போம். மிகவும் கஷ்டமான சூழ்நிலைகள். 3 வேளை சாப்பிடாவிட்டாலும் 2 வேளை சாப்பிடாவிட்டாலும் 1 வேளை, இப்படியாக எங்களுடைய வாழ்க்கை கண்ணீரும் கவலையுமாக இருந்தது. ஆனாலும் இயேசு என்ற கிருபை எங்களை தாங்கிக் கொண்டிருப்பதை என் உள்ளிந்திரியம் நினைத்து கொண்டே இருந்தது. என் இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் அவைகளை நினைத்து எல்லாவற்றையும் என் கர்த்தருடைய பாதத்திலே ஒப்படைத்தேன். இயேசு சுவாமி, இந்த நாட்டுக்காக இறங்கும், இஸ்ரவேல் மக்களுக்காக இறங்கினீர், அடிமையின் வாழ்வை நீர் அகற்றி போட்டீர், இப்பொழுது சுவாமி எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி ஜெபித்தேன். கர்த்தர் அந்த ஜெபத்தின் மூலமாக அப்பா இயேசு என்ற பாடல் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்பா இயேசுவே, என் ஆறுதலின் தேவனே, அப்பா இயேசுவே, என் ஆறுதலின் தேவனே, இயேசுவே, என் ஆறுதலின் தேவனே, அப்பா இயேசுவே, என் ஆறுதலின் தேவனே, உணவின்றி நான் இருக்கையிலே எனக்கு உணவின்றி நான் இருக்கையிலே எனக்கு ஊட்டி விடுகின்றீர், என் படுக்கை விரிப்பீர்,
தேவனே, அப்பா இயேசுவே, என் ஆறுதலின் தேவனே. அகதிகளாக அலைந்தாலும் எனக்கு அடைக்கலம் தருகின்றீர். அகதிகளாக அலைந்தாலும் எனக்கு அடைக்கலம் தருகின்றீர். மகனே கலங்காதே என்று உம் மார்பில் அணைக்கின்றீர். மகளே கலங்காதே என்று உம் மார்பில் அணைக்கின்றீர். அப்பா இயேசுவே, என் ஆறுதலின் தேவனே, அப்பா இயேசுவே, என் ஆறுதலின் தேவனே. இஸ்ரவேலுக்காய் இறங்கினீரே, இலங்கைக்காகவும் இறங்கணுமே. இஸ்ரவேலுக்காய் இறங்கினீரே, இலங்கைக்காகவும் இறங்கணுமே. இருளை அகற்றணும் இறைவா, அருளை பொழியணும். இருளை அகற்றணும் இறைவா, அருளை பொழியணும். அப்பா இயேசுவே, என் ஆறுதலின் தேவனே, அப்பா இயேசுவே, என் ஆறுதலின் தேவனே. நீரின்றி இவ்வுலகத்திலே எனக்கெவரும் இல்லையப்பா. நீரின்றி இவ்வுலகத்திலே எனக்கெவரும் இல்லையப்பா. இருக்கும் பலத்தினால் உம்மை நோக்கி பார்க்கிறேன். இருக்கும் பலத்தினால் உம்மை நோக்கி பார்க்கிறேன். அப்பா இயேசுவே, என் ஆறுதலின் தேவனே, அப்பா இயேசுவே, என் ஆறுதலின் தேவனே, என் ஆறுதலின் தேவனே, என் ஆறுதலின் தேவனே. இப்பொழுது கால் இல்லை. துப்பாக்கி குண்டுகள் என் காலுக்குள்ளே. என்ன செய்வதென்று ஒரு நிலையிலே இருந்தவன். முழங்காலுக்கு மேலே என் கால் எடுக்கப்பட்டு விட்டது. மகள் ஒருமுறை என் காலை பார்த்து, அப்பா, மயிர் வெட்ட வெட்ட முளைக்கிறது, நகம் வெட்ட வெட்ட முளைக்கிறது, எப்போ அப்பா கால் முளைக்கும் என்று கேட்டாள். இப்படியான கதைகள் எல்லாம் என் வேதனையை கொடுத்தாலும் எனக்கு பதில் சொல்ல முடிவதில்லை. ஜீசஸ் பப்பா கால் தருவார், அப்பொழுது சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லி அவளை தேற்றுவேன், ஆற்றுவேன். எனது மனைவி என் பார்வைகளை புரிந்து எனக்கு உதவி செய்வாள். அவ்வளவு தூரத்துக்கு என் மனைவியும் என் மகளும் என் மேலே அன்பு செலுத்தினார்கள். ஒரு முறை நான் காலை போட்டு நான் நடக்க ஆரம்பிப்பேன். நான் நடந்து சென்ற பொழுது 1 அடி 2 அடி 3 அடி நடப்பேன். உட்காருவதற்காக நான் லொக்கை தட்டிவிட்டுத்தான் இருப்பேன். பின்பு நான் எழுந்து நடப்பதற்காக லொக்கை போட்டுவிட்டு நடப்பேன். சில வேளைகளிலே ஏதோ ஒரு தியானத்தின் மூலமாக நான் அந்த லொக்கை போட மறந்து விடுவேன். அப்படி நான் லொக்கை போடாமல் மறந்து 4 அடி 5 அடி நடந்த பிற்பாடு தடக்கி அப்படியே விழுந்து விடுவேன்.
என் கால் இறுகிவிடும். இந்த சத்தத்தை கேட்டு என் மனைவியும் என் மகளும் சத்தம் போட்டு ஓடி வருவார்கள். நான் என்ன செய்வதென்று தெரியாமல் மயங்கிய நிலைமையிலே இருப்பேன். என்னை சுதாகரித்து கொண்டு உட்கார்ந்திருப்பேன். இயேசுவே, எனக்கு ஏன் இந்த நிலை என்று என் ஆண்டவரை நான் கண்ணீரோடு கேட்பேன். என் ஆண்டவர் என்னை தேற்றினார். நான் சிலுவையோடு விழுந்ததை நினைத்துப்பார். அவைகளை நான் நினைத்து நினைத்து பார்த்த பொழுதுதான் நான் ஒரு பழுதான பாத்திரமாக இருந்தாலும் அவருக்கு பிரியமான பாத்திரனாக இருக்கிறேன் என்று என் உள்ளிந்திரியம் என்னை சந்தோஷத்துக்குள்ளே வழிநடத்தியது. அப்படியாக நான் இந்த பாடலை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. பழுதான பாத்திரம் நானே தேவா, பல தடவை விழுந்தேனே என்று சொல்லி இந்த பாடலை எடுத்தேன். பழுதான பாத்திரம் நானே தேவா, பல தடவை விழுந்தேனே. பழுதான பாத்திரம் நானே தேவா, பல தடவை விழுந்தேனே. அழுது 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 ஓயும் முன்னே ஓடி வந்தே உம்மார்பினிலே அணைத்து கொண்டே. பழுதான பாத்திரம் நானே தேவா, பல தடவை விழுந்தேனே. இருளான பாதையில் நடந்தேனே, வழி தெரியாமல் திசை மாறி அலைந்தேனே. இருளான பாதையில் நடந்தேனே, வழி தெரியாமல் திசை மாறி அலைந்தேனே. வழிகாட்டி யாரும் என் அருகில் இல்லை. இயேசு தேவா, அழுது 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 ஓயும் முன்னே ஓடி வந்தே உம்மார்பினிலே அணைத்து கொண்டே. பழுதான பாத்திரம் நானே தேவா, பல தடவை விழுந்தேனே. நிற்கிறேன் என்று நினைத்ததினால் நிலை மாறி விழுந்தேன் பெருமையினால். நிற்கிறேன் என்று நினைத்ததினால் நிலை மாறி விழுந்தேன் பெருமையினால். என்னை தாங்க யாரும் இவ்வுலகில் இல்லை. இயேசு தேவா,
அணைத்து கொண்டீர். பழுதான பாத்திரம் நானே தேவா, பல தடவை விழுந்தேனே. உம்மையும் நானும் நினைக்கவில்லை, உம் வார்த்தை போல் என் வாழ்வு இருக்கவில்லை. உம்மையும் நானும் நினைக்கவில்லை, உம் வார்த்தை போல் என் வாழ்வு இருக்கவில்லை. மன்னியும் தவறுகள் இனிமேல் இல்லை. இயேசுதேவா, அழுது 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 போயும் முன்னே ஓடி வந்தே உம் மார்பினிலே அணைத்து கொண்டே. பழுதான பாத்திரம் நானே தேவா, பல தடவை விழுந்தேனே. பழுதான பாத்திரம் நானே தேவா, பல தடவை விழுந்தேனே. அன்று நான் பெருமையிலே நின்றேன், இப்பொழுது தேவனுடைய மகிமையிலே நிற்கிறேன். ஆண்டவர் என்னை வழிநடத்தின விதம் வித்தியாசம். அப்படிப்பட்ட வித்தியாசமான சூழ்நிலையிலே என்னை அவர் வழிநடத்தி காத்து கொண்டிருக்கிறார். ஆம், இருளான பாதையிலே நடந்த என்னை வெளிச்சத்தின் பாதைக்கு அழைத்து தந்த இயேசுவை என்னால் மறக்க முடியவில்லை. அப்படியாக என்னுடைய வாழ்க்கை இருந்தது. கர்த்தருக்கே மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம், நான் பார்வைக்கு ஒரு ஊனம் உண்டவனாக இருந்தாலும் என் ஆண்டவருக்கு மத்தியிலே நான் ஒரு உருப்படியான மனுஷனாக அவருடைய கண் பார்வைக்கு தெரிந்தது. ஆம், இந்த வாழ்க்கை கர்த்தருக்குரிய வாழ்க்கை என்று நினைத்து என்னையே அவருக்கு நான் ஒப்புக் கொடுத்தேன். இப்படியாக என் வாழ்க்கையை நான் அவருக்கு பாடலாக சாட்சியாக கொடுத்தேன், அர்ப்பணித்தேன். ஆம் பிரியமானவர்களே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஆம், ஒரு 10 நிமிடம் தேவையில்லாமல் நிற்க முடியாது, என் கால் நோவும். ஆனால் தேவனுடைய காரியமாக இருந்தால் 10 மணித்தியாலும் நிற்க தேவன் பலன் கொடுக்கிறார். அதனாலே தான் கர்த்தருக்காக பாட வேண்டும் என்று என் உள்ளிந்திரியம் முழுவதையும் என் ஆண்டவருக்காக ஒப்படைத்தேன், பாடினேன். உலக நாடு முழுக்க இந்த பாடல்களை சென்றது. ஒவ்வொருத்தருடைய அன்பும் எனக்கு கொடுக்கப்பட்டது. ஐரோப்பா தேசம் எனக்காக திறக்கப்பட்டது, எனக்கு உதவப்பட்டது. இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய என் கர்த்தர் வழி செய்தார். தேவ மனுஷர்களுக்கு கூடாக கர்த்தர் பேசி இந்த காரியத்தை செய்ய நடப்பிக்க உதவி செய்தார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே இப்படியான காரியங்களை செய்பவர்கள் மத்தியிலே அவர்களையும் அவர்களது சபையையும் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரமே, சகோதரியே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுடைய அன்பை மிகவும் கொடுப்பீர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். நீங்கள் கேட்கிறதை கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இம்மட்டுமாக எங்கள் மத்தியிலே இந்த இடத்தையும் என்னையும் ஆசீர்வதித்த கிருபைக்காக கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்துவின் அன்பு உங்களையும் சூழ்ந்து கொள்ளும், உங்களை வழிநடத்தும். என்னை வழிநடத்துகிற இயேசு உங்கள் மத்தியிலே உயிரோடு இருக்கிறார். இப்பொழுதே, இந்த நிமிஷமே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்கள் மத்தியிலே இறங்கி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பம் சிறப்பாகவும் செழிப்பாகவும் வளரும் என்பது உண்மை. இயேசு கிறிஸ்து இப்பொழுதும் அவர் உயிரோடு இருக்கிறார். அதனாலே தான் நாங்கள் வாழுகிறோம். அவருடைய கிருபை எங்களை தாங்கிறதன் நிமித்தமாக இவ்வளவு தேசத்துக்கு அப்பாலே இந்த இடத்திலே வந்து இந்த காரியத்தை செய்ய எனக்கு உதவி செய்தார். கர்த்தருடைய கிருபை என்னை தாங்குகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.